நெல்லை மாணவர் தாக்குதல் சம்பவத்தின் எதிரொலியாக தனியார் பள்ளிகளில் மாணவர்களின் புத்தக பைகளை சோதனை செய்ய வேண்டும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவரை சக மாணவர் அரிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவக்குமார் நேரில் விசாரணை நடத்தினார். இந்நிலையில் நெல்லை மாவட்டம் மற்றும் மாநகர பகுதிகளில் உள்ள தனியார் பள்ளிகளில் மாணவர்களின் புத்தக பைகளை சுழற்சி முறையில் சோதனை செய்ய வேண்டும் என அவர் உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே அரசு பள்ளிகளில் சோதனை செய்யப்பட்டு வரும் சூழலில் இனி தனியார் பள்ளிகளிலும் சோதனை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தாக்குதல் தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தங்களிடம் எந்த விவரமும் கேட்கவில்லை என பாதிக்கப்பட்ட மாணவரின் தந்தை நிஜாமுதீன் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தங்கள் மகனை பார்க்க அதிகாரிகள் வரவில்லை எனவும் கூறியுள்ளார். எங்கள்கிட்ட எந்த ஒரு இது தகவலும் சொல்லலை சார். கவர்மெண்ட் சார்பாகவும் யாரும் வரல சார், கட்சி சார்பாகவும் யாரும் வரல. எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இது பாரு பையன் இவ்வளோ சீரியஸாக வெட்டியிருக்கான் ஒரு பையன், அதுக்கு கேட்டு நீதி கேட்டு நாங்கள் காலையிலேருந்து பச்சை தண்ணி குடிக்காமல் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு இன்னும் நியாயம் கிடைக்க மாட்டேக்கு. நாங்கள் அதனால தான் இங்கே வாசலில் நிற்க இவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். பள்ளிக்கூட நிர்வாக சார்பாக ஒரு பிரச்சனை கூட எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வரல. இவ்வளோ பெரிய பிரச்சனை, தலையில் வெட்டுக்காயம் விழுந்திருக்கு. கல்வித்துறையிலேருந்து யாரும் வரல, நெல்லை கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து யாரும் எங்களை பார்க்கல. ஸோ இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டு நாங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க கூட எங்களுக்கு தகவல் சொல்ல மாட்டேங்காங்க. இப்போ ஆப்ரேஷன் தேட்டர் கூட்டு போயிருக்காங்க. அதோடு சரி அது பில்லு ஒவ்வொரு பில்லாக கெட்ட சொல்லுவாங்க தவிர எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு இது வரைக்கும் தெரிவிக்க மாட்டேங்காங்க. எங்களுக்கு பையனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாமல் நாங்கள் முழிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம்.